வணக்கம். ஷோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, வீடை பெருக்கி நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவுறது துடைப்பம். அந்த துடைப்பத்தை இந்த மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அது எந்த மாதிரி வைக்கக்கூடாது, அதனால் என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த துடைப்பத்தை பற்றிய ஆன்மீக குறிப்புகள் ஒரு 10 இருக்குது, அதையும் சொல்ல போகிறேன். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஆன்மீக குறிப்புகளும் பரிகாரங்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணக்கூடிய துடைப்பத்தில் கூட நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்குங்க. நம்மளோட வீடை சுத்தம் பண்ணுற துடைப்பம் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் துடைப்பமும் ஒன்று. இருப்பினும் இந்த துடைப்பத்தை நம்ம எப்படி பராமரிக்கணும், அதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். துடைப்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துடைப்பம் பற்றிய 10 ஆன்மீக குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். குறிப்பு நம்பர் 1ல் காலையில் எப்பயுமே நம்ம எழுந்த உடனே முதல் வேலையாக வீட்டை சுத்தம் பண்ணுவோம், வீட்டை பெருக்குவோம். அப்படி பெருக்கும் பொழுது அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பெருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். யாராவது நம்ம வீட்டில் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் பெருக்காதீங்க. அதே மாதிரி யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் அந்த இடத்த பெருக்கக்கூடாது. 2வது குறிப்பாக, துடைப்பத்தை நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும்போது பெரிய பெரிய பொருட்கள் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ அதை அகற்றி விட்டுட்டு நம்ம பெருக்கணும். அதாவது தள்ளி வச்சுட்டு பெருக்கலாம். அப்படி பெரிய பொருட்கள், சில பொருட்கள்லாம் பீரோலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளால் தள்ளி வைக்க முடியாதப்ப நம்ம எப்படி பெருக்கணும்னா, அது அந்த பீரோக்கு அடியில் இருக்க குப்பைகளை உள்ளே இருந்து வெளியே பொருட்கள், அதாவது அந்த குப்பைகளை வெளியே தள்ளி பெருக்கணுமே தவிர வெளியே இருக்க குப்பையை உள்ளே தள்ளி பெருக்கக்கூடாது. 3வது குறிப்பு என்னென்னா, துடைப்பத்தை கையில் வச்சுட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. துடைப்பத்தை கீழே வச்சுட்டு கையை நல்லா கழுவிட்டு தான் நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசணும். அதே போல் துடைப்பத்தை கையில் வச்சுக்கிட்டே சமைக்கவும் கூடாது. சமையல் பொருட்களை தொடவும் கூடாது. சமையல் பொருட்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை கூட நீங்கள் தொடக்கூடாது. துடைப்பத்தை ஒரு வாட்டி நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அதை கீழே வச்சுட்டு கையை கழுவிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை செய்யணும். 4வது குறிப்பாக, ஒருவர் வெளியே சென்றதுமே நம்ம உடனே துடைப்பத்தை எடுத்து பெருக்கக்கூடாது. இது ஒரு அமங்கல செயலாக கருதப்படுது. வாசலை கூட்டி பெருக்குவதும் வீட்டை கூட்டி பெருக்குவதும் குளிப்பது போன்ற செயல்களை ஒருவர் வீட்டை விட்டு வெளியே சென்றது உடனே நம்ம செய்யக்கூடாது. சிறிது நேரம் கழித்து அந்த வேலைகளை நம்ம செய்துக்கலாம். 5வது குறிப்பு, துடைப்பத்தை எப்பயுமே படுக்க வைக்கக்கூடாது. துடைப்பத்தை மற்றவர்கள் கண்களில் படும்படியும் வைக்கக்கூடாது. துடைப்பத்தை படுக்க வைத்தா அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேவையற்ற சினத்தை நம்ம பெண்களுக்கு உருவாக்கக்கூடிய இந்த செயலை யாருமே செய்யாதீங்க. அதனால் எப்பயுமே துடைப்பத்தை நேராக நிமிர்த்தி வைங்க. குறிப்பு 6, துடைப்பத்தை எப்போதும் நம்ம உயரத்தை விட அதிகமான உயரத்தில் ஆணி அடித்து மாட்டக்கூடாது. கதவுக்கு பின்னாடி நம்ம மறைவாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் ஆணி அடித்து மாட்ட விருப்பம் இருக்குது, அப்படி தான் நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னீங்கன்னா, உங்கள் உயரத்துக்கு கீழே உயரம் குறைவாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஆணி அடித்து அதை மாட்டிக்கலாம். துடைப்பம் எப்பயுமே நம்மளோட உயரமான இடத்துல அது இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். குறிப்பு 7, துடைப்பத்தை வச்சு நம்ம வீட்டை பெருக்கும் போது யார் மீதாவது துடைப்பம் பற்றுச்சு அப்படின்னா அது ஒரு அமங்கல செயலாகும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி துடைப்பத்தை வச்சு நம்ம பெருக்கிட்டு இருக்கும் போது முடி ஏதாவது நம்ம கண்ணில் தென்பட்டுச்சுன்னா முடியை கையால் எடுத்து போட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பெருக்கணும். முடியோடு சேர்த்து பெருக்கக்கூடாது. அப்படி முடியோடு சேர்த்து நீங்கள் பெருக்கி துடைப்பத்தில் முடி மாட்டிக்கிச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உடனே அந்த துடைப்பத்துலேருந்து முடியை கையால் எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருக்குங்க. அந்த முடி அந்த துடைப்பத்திலேயே இருந்தது அப்படின்னா அது தர்திரியமான ஒரு செயல். அதனால் துடைப்பத்தில் முடியை மாட்டிக்காமல் பார்த்து நம்ம பெருக்கிறது ரொம்ப ஒரு நல்லது. 8வது குறிப்பு என்னென்னா, துடைப்பத்தை எப்பயுமே யாருமே தாண்டி செல்லக்கூடாது. ஏன்னா லக்ஷ்மி துடைப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால லக்ஷ்மி இருக்கிற துடைப்பத்தை நம்ம தாண்டக்கூடாது. லக்ஷ்மி இருப்பதால் துடைப்பத்தை தாண்டி சென்றால் வந்த லக்ஷ்மி வாசலில் விட்டு வெளியே போவதாக சொல்லப்பட்டிருக்கு.
பெண்கள் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன், பெருக்கும் போது தான் அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே பெருக்குவாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மறந்து தொடப்பத்தை கீழே வச்சுட்டு வேறு வேலையாக அந்த தொடப்பத்தை தாண்டி போயிடுவோம். அந்த மாதிரி செய்கிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பு 9, நீங்கள் வீட்டை கூட்டும் பொழுது பூஜை அறையை மட்டும் தொடப்பத்தை வச்சு கூட்டக்கூடாது, பெருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஒரு சுத்தமான துணியை வச்சு தான் நம்ம சுத்தம் செய்யணும் பூஜை அறையை. அப்படி உங்களோட பூஜை அறை ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வச்சு எப்படி துணியை வச்சு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு தொடப்பத்தை வாங்கி தனியாக வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு மற்ற எந்த ரூமையும் பெருக்காமல் பூஜை ரூமுக்குன்னு மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு தொடப்பம் வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. குறிப்பு 10, தொடப்பத்தை எப்பயுமே பெண்கள் பிடித்து பெருக்கும் போது உள்ளங்கையை வச்சு அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம பெருக்கணும். அப்படி பிடிச்சாதான் ரொம்ப நல்லா பெருக்க முடியும். அதே சமயம் நின்றுட்டே பெருக்கக்கூடாது, சற்று குனிந்து அப்படி பெருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய பெரிய நீட்டு தொடப்பமாக வாங்கி நின்றுட்டே ஈஸியாக பெருக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் சின்ன தொடப்பமாக இருக்கிறது நல்லது. நம்ம கொஞ்சம் குனிஞ்சு பெருக்கிற மாதிரி பார்த்து தொடப்பம் வாங்கிக்கோங்க. ரொம்ப குனிய லைட்டாக கொஞ்சம் குனிஞ்சா போதும். இது எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இயற்கையாகவே அக்கு ப்ரெஷர் கிடைச்சிற மாதிரி இருக்கும். நம்ம தொடப்பத்தை உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சி ப்ரெஷர் பண்ணி பெருக்கும் போது நம்மளுக்கு அக்கு ப்ரெஷர் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நம்ம உள்ளங்கையில் ப்ரெஷர் கொடுக்கறது நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பார்ட்டுக்கு நல்லது. அது ஒரு அக்கு ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் மாதிரி அமையும். அதனால் நம்ம அந்த மாதிரி பெருக்கிறது பெண்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்கள் பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாத பொருட்களில் தொடப்பமும் ஒன்று. புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது, அதாவது பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நிறைய பொருட்கள் கொடுத்து விடுவாங்க. சும்மா அம்மா வீட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு போய் இருந்தாலும் போகும்போது ஒரு பேக்கோட போவோம், வரும்பொழுது 4 பேக்கோட தானே வருவோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர பொருட்களில் கண்டிப்பாக தொடப்பத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது. இன்னும் நிறைய சில பொருட்கள் இருக்குது, நான் அடுத்த பதிவில் போட முடிஞ்சால் அதை போடுறேன். நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாத பொருட்கள்லாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுனால என்ன நடக்கும்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மா வீட்டில் இருந்து எப்பயுமே தொடப்பத்தை எடுத்துகிட்டு வரக்கூடாது. மகாலட்சுமியோட அம்சமாக கூறப்படுற நம்மளோட வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய தொடப்பத்தை எப்பயுமே நம்ம பூமியில் படுற மாதிரி நிற்க வைக்கக்கூடாது. அப்படி நம்ம செய்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க லக்ஷ்மி கடாட்சத்தை பூமி ஈர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிகமாக தேய்ந்து போன தொடப்பத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுலேருந்து வெளிப்படுற ஆற்றல் எதிர்மறை ஆற்றலாக இருக்கும். அதனால் அதை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திடுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த 10 குறிப்புகளை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பயுமே நிரந்தரமாகவே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நிரந்தரமாகவே உங்கள் வீட்டில் தங்கி விடுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே தொடப்பத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி பயன்படுத்தி வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும், இதை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த தொடப்பத்தை பற்றி இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.